தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக துவங்க கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினருக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இந்த ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் பொழுது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வசிக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கோவை மறுமலர்ச்சி இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் இணையதளத்தின் வாயிலாக மாணவர்கள் சேர்க்கை நடைமுறைகள் தொடங்கப்படும். மே 20 மாணவர் சேர்க்கை முடிவடைந்துவிடும். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கப்படவில்லை என்பதால் இந்த திட்டம் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டான குழந்தைகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்த நிலையில் இந்த ஆண்டு உடனடியாக மாணவர்கள் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனுவில் முன்வைத்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், P லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவிச்சந்திரன், மாணவர்களின் நலனை பாதுகாப்பில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. மனுதாரர் இதை சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார். மேலும் மனுவுக்கு பதில் அளிக்க அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்துள்ளார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளனர். அதற்குள் பதில் மனு தாக்கல் செய்திருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.